ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 145வது ശ്ലോകத்தை பார்க்குறோம். 750லேருந்து 756 வரைக்கும் இருக்கிற 7 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. ஈஸ்வரர்களுக்கு கூடியும் ஈஸ்வரியாய் இருக்கிறவள் தேவி. அஷ்ட ஐஸ்வர்யங்களை கொடுக்கிறவளாக்கும் தேவி. அஷ்டதிக்பாலகர்கள், திருமூர்த்திகள் இப்படின்னு இந்த பிரபஞ்சத்தை பரிபாலனம் பண்ணுற ஈஸ்வரர்கள், அவளுக்கெல்லாம் ஈஸ்வரியா இருக்கிற தேவி. காலதேவனோடு காலத்தை கூடியும் நிர்ணயம் பண்ணுற தேவி. சத்ரு சைன்யங்களை உருண்டையாக்கி அப்படியே வாயில போட்டு முழுங்குற தேவி. கல்பகாலத்தோடு கடைசியில பிரபஞ்சத்தை முழுவன் ஒட்டுக்க முழுங்குற தேவி. இப்படியெல்லாம் இருக்கிற தேவி பார்வதி தேவி ஆயிட்டு பரமசிவனை தபசு செஞ்சோன மரத்திலேந்து காஞ்சு கீழே விழுந்திருக்கிற இலைகளை கூடியும் வாயில போட்டுக்கலே. அப்படி விரதம் இருந்தா. அப்படி இருக்கிற தேவி துஷ்டர்களை கோபத்தோடு கூடிட்டு பரிபூர்ணமாயிட்டு இல்லாம பண்ணுற தேவி. சாமுண்டி ஆயிட்டு சண்டமுண்டர்களை இல்லாம பண்ணினவளும் இதே தேவிதான். இப்படியெல்லாம் சொல்லிட்டாக்கும் இங்க வாக்தேவிகள், வசினி தொடங்கின வாக்தேவிகள் ஆதிபராசக்தியாயிருக்கிற லலிதாம்பிகைய ஸ்துதிக்கிறார். மகேஸ்வரி மகாகாளி மகாக்ராசா மகாசனா அபர்ணா சண்டிகா சண்டமுண்டாசுரனிஷூதினி. இந்த ஸ்லோகங்களில் 4 அதே மாதிரி 3 10 அச்சரங்களோடு கூடின நாமங்கள் எல்லாமாக்கும் இருக்கு. இந்த ஸ்லோகங்களில் இருக்கிற நாமங்களில் இருக்கிற பதங்கள் என்னெல்லாமாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு நாமங்களை சொல்லறத தவறில்லாதக்கு சொல்லறதுக்கு சாத்தியமாகும். மகா ஈஸ்வரி அதாக்கும் மகேஸ்வரி ஆனது. மகேஸ்வரனோடு ஈஸ்வரி அப்படிங்கிற அர்த்தத்திலையும் மகேஸ்வரி. மகாகாளி, மகாக்ராசா, மகா அசனா, அது கூடி சேர்ந்து மகாசனா அப்படின்னாச்சு. அபர்ணா,
பர்ணம் ஜனன இலை, அபர்ணம் ஜனன இலைய கூடியும் தேவி சாப்பிடலை அப்படின்னு அர்த்தம். சண்டிகா சண்டமுண்ட அசுர நிஷூதினி, சண்டமுண்டாசுர நிஷூதினி. இதெல்லாம் ஆக்கும் இதில் இருக்கிற பதங்கள். 750வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. மகேஸ்வரி, ஈஸ்வரர்களுக்கு கூடியும் ஈஸ்வரியாயிட்டு இருக்கிறவள், அஷ்ட ஐஸ்வர்யங்களை தரவள். மகத்தான ஈஸ்வரியாக்கும் மகேஸ்வரி, மகத்தான பிரவൃத்திகளையாக்கும் தேவி இந்த பிரபஞ்சத்துல செய்யறா. அதனால தேவிய மகேஸ்வரி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. பிரபஞ்சம் ஆக்டிவேட் ஆகிறது தேவியோடு, அந்த ஒரு கண்ட்ரோல்லே ஆக்கும். இந்த பிரபஞ்சமும் பிரபஞ்சத்திலே இருக்கிற சர்வமும் எப்பவாக்கும் உண்டாச்சு அப்படின்னு சொல்லறதுக்கு யாருக்கும் சாதிக்காது. இந்த பிரபஞ்சம் உண்டானது முதல்க்கு சூரியன் உதிக்கவும் அஸ்தமிக்கவும் செய்யறார். அதெல்லாம் நம்மளோடு சாதாரண பார்வையில தோணற விஷயங்களாக்கும். இதுவே நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. சூடு இருக்கு, குளிர் இருக்கு, மழை இருக்கு, வெயில் இருக்கு, சந்திரனுக்கு விருத்திச்சயங்கள் சம்பவிக்கிறது, எண்ணி திட்டப்படுத்த முடியாத அளவுக்கு நட்சத்திரங்கள் வானத்துல விண்ணி திளங்கிறது, பெரிய பெரிய கோளங்கள் முதல்க்கு சின்ன சின்ன சூஷ்மங்களான கோளங்கள் வரைக்கும் சௌரபதத்தில எல்லாம் சஞ்சாரம் பண்றது. அதாவது விருட்சங்கள் அதாவது காலங்களில காக்கிறது, பூக்கிறது எல்லாம் பண்றது. டைமுக்கு தகுந்த மாதிரி மழை வருது, வெயில் வருது, சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது. பிரபஞ்ச நியமங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் வருத்தாதைக்கு இந்த பிரபஞ்சம் உண்டானது முதல்க்கு இப்படி ஆக்டிவேட் ஆயிட்டு முன்னால கொண்டு போறது அப்படின்னா அது சக்தி ஸ்வரூபிணியான தேவியோடு சக்தியே தான். நம்மளோட சரீரம் அத ஒரு பிரபஞ்சம் அப்படின்னு பார்த்தானா அந்த சரீரத்துக்குள்ள பிளட் சர்க்குலேட் ஆகிறது. நமக்கு பிராணவாயு இருக்கு, மூச்சு காத்து விடுறோம். நம்ம தூங்குறதையும் நம்மளோட பிளட் ஆக்டிவேட் ஆதான் இருக்கு, நம்மளோட பிராணன் ஆக்டிவேட் ஆதான் இருக்கு. இப்படி ഇതൊന്നും നമ്മൾ ചെയ്യறதல்லவே. நம்மளோட சரீரத்துக்குள்ள பிளட் இப்படி பம்பு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம காலையில எந்திருந்து ராத்திரி வரைக்கும். அதுவாவே தன்னால ஆக்டிவேட் ஆகிறது. நமக்கு மட்டுமில்ல சர்வ உயிரினங்களுக்கும் அந்த ஒரு கிரியேட்டிவான சக்தியை தேவியாக்கும் கொடுக்கறா. இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்திகளை கொடுக்கறது தேவியாக்கும். அதனால தேவிய மகேஸ்வரி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 751வது நாமம் மகாகாளி. வாக்தேவிகள் தேவிய நல்லா நீட்டி முழக்கி கூப்பிட வாக்கும் சேரா. நாமத்தோடு கடைசியில தீர்க்கஸ்வரம் வரதுனால நீட்டி கூப்பிடுறா. மகாகாளி அப்படின்னு, மகேஸ்வரி, மகாகாளி இப்படின்னு 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. மகதி
அப்படிங்கிற காளி தேவியாக்கும் மகாகாளி. മഹാകാളനോട് പത്നി. മഹാകാളൻ പരമശിവൻ, കാലാഗ്നിരുദ്രൻ. കാലാഗ്നിരുദ്രനോട് പട്ടമഹിഷി മഹാകാളി. കാലം നിർണയിക്കുന്നത് ദേവിയാക്കും. சிருஷ்டிக்கிறதுக்கும் பரிபாலனம் பண்றதுக்கும் சம்ஹரிக்கிறதுக்கும் திரிமூர்த்திகளுக்கு ஆசிரியம் அப்படிங்கிறது காலமாக்கும். காலத்தை பேஸ் பண்ணிட்டாக்கும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் திரிமூர்த்திகள் நடத்துறா. காலத்தோடு கண்ட்ரோலரா இருக்கிற தேவி, பிரபஞ்ச மாதாவா இருக்கிற அம்பிகை. தேவியோடு உதரத்துக்குள்ள இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதையும் சூஷ்ம ரூபத்தில் வச்சுருக்கா. அதாவது காலங்களில் ரொம்ப கவனத்தோடு கூடிட்டு அதாவது விஷயங்களுக்கு ஜென்மம் கொடுக்கறா, എന്നിട്ട് வளர்த்தரா. கடைசியில அந்த സംഹാര കാലം വന്നു ചേരത്തെ. സൃഷ്ടിച്ചതെല്ലാം തനക്കുള്ള റിസീവ് പണിണ്ട് പുതിയതായിട്ട് മറുപടിയും സൃഷ്ടിയെ പണവും ചേരാം. ഒരേ ടൈമില് കാരുണ്യവും ഭയവും കൊടുക്കറ രൂപമാക്കും കാളിയോട് രൂപം. ഇടതു ഭാഗത്തിലെ ഇരിക്കുന്ന രണ്ട് കൈകളിലെ അസുരനോട് തലയും ഉടഞ്ഞുപോന വാളയും പിടിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന ദേവി. അതായത് അസുരനോട് തലയ വെട്ടിന அந்த வாளை கையில பிடிச்சுட்டு தேவி. ரௌத்ரபாவத்துல தேவி நிக்கிறா. அந்த சிச்சுவேஷன்லயே தேவியோட வலது பாகத்தில் இருக்கிற ரெண்டு கைகள் அபயமுத்ரையும் വരദമുദ്രയും കാട്ടിന്റെ ഭക്തർകളെ അനുഗ്രഹിക്കുന്നത്. ഭദ്രത്തെ കൊടുക്കற കാളീദേവിയ ഭദ്രകാളി அப்படின்னு சொல்லப்படுறது. பத்ரம் அப்படிங்கிறது மங்களம். மங்களத்தை கொடுக்கிற காளி பத்ரகாளி. சௌமிய பாவமாக்கும் பத்ரகாளியோடு பாவம் அப்படிங்கிறது. உஜ்ஜயினி பீடத்தில் வசிக்கிற தேவியாக்கும் மகாகாளி. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் மகாகாளி அப்படிங்கிற நாமம். 752வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம் மகாகிராசா. മഹാകാളിയായിട്ട് ശത്രു സൈന്യങ്ങളെയെല്ലാം കംപ്ലീറ്റ് ആയിട്ട് ഉരുണ്ടയാക്കിയിട്ട് വായില പൊട്ടിട്ട് മുഴുങ്ങുറവൾ. മഹാപ്രളയകാലത്തിലെ കാലാഗ്രി രുദ്രനോട് കൂടി ചേർന്ന് ശക്തി സ്വരൂപിണിയായിട്ട് സകല ചരാചരങ്ങളെയും ഒരു ഉരുളയായിട്ട് ഉരുട്ടി വായില പൊട്ടിട്ട് മുഴുങ്ങുറവൾ. பெரிய அளவுல பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதையும் பெரிய ஒரு உருண்டையாக்கிட்டு வாயில போட்டு முழுங்குறவள் தேவி. அதனால தேவிய மகாகிராசா அப்படின்னு வாக்தேவிகள் கூப்பிடுறா. தேவிக்கு பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதையும் வாயில போட்டு முழுங்குறதுக்கு சாதிக்கும். தேவியோடு உதரத்திலேயாக்கும் எல்லா பிரம்மாண்டங்களும் இருக்கு.
அந்த பிரம்மாண்டங்களை எல்லாம் வெளியில விடுறதுக்கும் விருப்பப்படி உள்ளுக்கு இழுத்துக்கிறதுக்கும் தேவிக்கு சாதிக்கிறது. രക്ത ബീജാസുരനുമായിട്ടുള്ള യുദ്ധത്തില് ചണ്ഡികാദേവി നിറയെ അസുരർകളെ പിടിച്ച് തന്നോട് വായില പോട്ട് ചവച്ചരച്ച് ചാപ്പട്ട அப்படின்னு தேவி பாகவதத்தில பஞ்சமஸ்கந்தத்தில சொல்லப்படுறது. ரக்தபீஜனோடு ரத்தம் பூமியில பதிச்சானா எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு ரக்த பீஜர்கள் உண்டாகும் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுண்ட தேவியோட வாய பெருசா திறந்து வச்சு நாக்க எல்லா இடத்துக்கும் நீட்டி அந்த ரத்த பீஜனை நாக்கால தொடச்சு ரத்தத்தெல்லாம் பானம் செஞ்சு அந்த ரத்த பீஜனை பதிச்சா. மகாபிரளய காலத்துல சர்வதராஜரங்களையும் தன்னோட வாய்க்குள்ள இழுத்து தேவி அப்படியே முழுங்கரா அப்படின்னு தேவி மகாத்மியத்துல சொல்லப்படுறது. நாலு அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் மகாகிராசா அப்படிங்கிற நாமம். 753வது நாமம் மகாசனா. ரொம்ப பசியோடு கூடி இருக்கிற தேவி. அசனஹா அப்படின்னு சொன்னா பசி. ரொம்ப பசி இருக்கிறவள் மகாசனா. அதனாலேயே பிரளய காலத்துல சம்ஹார தாண்டவமாடுற ருத்ரனோடு கூடிட்டு ருத்ராணியாய் இருக்கிற தேவி ரொம்ப பசியோடு கூடிட்டு இந்த பிரபஞ்சத்தை ஃபுல்லாயிட்டு முழுங்குறா. ஐதரேய உபனிஷத்துல விராடு புருஷனோடு உத்பவத்தை சொல்லப்பட்டிருக்கு. பறவைகளோடு மொட்டை பிளர்ந்து அதிலேந்து குழந்தைகள் வெளியில வரா மாதிரி சங்கல்ப சக்தியால இந்த பிரம்மாண்டத்திலேந்து விராடு புருஷனோடு முகவும் சர்வ அவயவங்களும் உண்டாச்சு. இந்திரியங்களோடு அதிஷ்டான தேவதைகளுக்கு பசிக்கும் தாகத்துக்கும் அதிஷ்டானம் கிடைக்கல. பகவானை அவ அதை சொல்லி போத்தியப்படுத்தினா இந்த உலகங்களையும் உலகபாலர்களையும் சிருஷ்டிச்சதுக்கு அப்புறம் அந்த சிருஷ்டி பண்ணின அவளுக்கு நிலநிற்புக்கு தேவையான உணவை சிருஷ்டிக்கணும் அப்படின்னு பகவான் தீர்மானம் பண்ணினார். உடனடியா பகவான் ஜலத்தை நினைச்சுண்டு தபசு பண்ணினார். நினைச்ச அந்த ஜலத்திலேந்து ஒரு கனமான பதார்த்தம் உண்டாச்சு. அந்த கனமான பதார்த்தமாக்கும் அன்னம். அந்த அன்னமேதான் இந்த பிரபஞ்சம். பஞ்ச ஞானேந்திரியங்களால அன்னத்தை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணினாலும் அதுக்கு சாதிக்கலை. அதனால ஈஸ்வரன் அன்னத்தை அபான வாயுவில ஸ்வீகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணினார். அந்த முயற்சி அப்படிங்கிறது சக்சஸ் ஆச்சு. அபான வாயுவாக்கும் அன்னத்தை ரிசீவ் பண்றது. அன்னத்தால ஆயுஷ நிலநிறுத்துறதும் இந்த அபான வாயுவாக்கும். பசிய
போக்குறதுக்கு அபான வாயுவோடு ஹெல்ப்பு அப்படிங்கிறது மஸ்ட். விராடு புருஷனோடு அன்னமாக்கும் பிரபஞ்சம். அதிகடினமான பசி உண்டாகிறத பிரபஞ்சத்தை விராடு புருஷன் உணவாயிட்டு சாப்பிடுறார். ஆதிபராசக்தி விராடு ஸ்வரூபமாயிட்டு மாறி தன்னோட அன்னமான பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சார். ரொம்ப பசி இருக்கிற தேவி கல்ப அவசானத்துல தன்னோட அன்னமான பிரபஞ்சத்தை சாப்பிட்டு தனக்குள்ள லயிப்பிச்சா. அப்படி பார்த்தானா தேவி மகாசனையாக்கும். ഋഗ്വേദത്തിലെ இருக்கிற ஒரு உபனிஷத்தாக்கும் ஐதரேய உபனிஷத்து. ஐதரேய உபனிஷத்துல 1வது அத்தியாயத்திலே இருக்கிற 2வது மந்திரവും அதே மாதிரி 1வது அத்தியாயத்திலே இருக்கிற 3வது கண்டத்திலே இருக்கிற 10வது மந்திரவும் என்ன சொல்றது அப்படிங்கறதையாக்குமே നമ്മൾ ഇതിലെ பார்த்தோம். 1வது அத்தியாயத்திலே 1வது கண்டத்திலே இருக்கிற 2வது மந்திரம் சஹ இமான் லோகான் அஸ்ருஜத அம்பஹ மரீஜிஹி மரம் ஆபஹ அதஹ அம்பஹ பரேண திவம் தியௌ பிரதிஷ்டா அந்தரீட்சம் மரீஜயஹ பிருத்வி மரஹ யாஹ அதஸ்தாத் தாஹ ஆபஹ. ഇതാക്കും അതിൽ ചൊല്ലപ്പെട്ട മന്ത്രം. விராடு புருஷன் அம்பசு மரீஜி மரம் இப்படி இருக்கிற உலகங்களை இதெல்லாம் இன்க்ளூடா இருக்கிற உலகத்தை சிருஷ்டிச்சார். சொர்க்கத்துக்கு மேலேயாக்குமே அம்பசு. சொர்க்கம் இந்த அம்பசுக்கு ஆசிரியமாயிட்டு இருக்கு. சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் நடுவுல மரீஜி. பூமியேதான் மரத்துக்கு அடிஸ்தானம். பூமிக்கு கீழேயாக்கும் ஜலம். இப்படியாக்கும் சிருஷ்டியோடு கிரமம் அப்படிங்கிறது. ഒന്നാമത് അധ്യായത്തിലെ 3வது கண்டத்தில் இருக்கிற 10வது மந்திரம் தது அபானேன அதிகிருச்சது தது ஆவயது சஹ ஏஷஹ அன்னஸ்ய கிரஹஹ யத் வாயுஹு அன்னாயுஹு வை ஏஷ யத் வாயுஹு. விராடு புருஷன் அன்னத்தை அபான வாயுவால பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டார். அப்படி பிடிச்சு சாப்பிட்டார். அதனாலேயே அபான வாயுவாக்கும் அன்னத்தோடு அந்த ஒரு ஆசிரியம். அன்னத்தால ஆயுஷ நிலநிறுத்தத்துக்காயிட்டு இருக்கிற ஃபேமஸான வாயுவாக்கும் அபான வாயு. இந்த மாதிரி ஓரோ இந்திரியத்தோடும்
பிரவர்த்தனம் எப்படியாக்கும் அப்படின்னு விராடு புருஷன் நிறைய பரீட்சணங்களை பண்ணியிருப்பார். பிராணன், சற்றுசு, ஸ்ரோத்ரம், தொக்கு, சிஸ்னம் இதனாலேயும் அன்னத்தை ரிசீவ் பண்றதுக்கு சாதிக்கலை. கடைசியில சரீரத்துல கீழ்ப்பக்கமா வியாபிச்சுன்னு இருக்கிற அபான வாயுவால அன்னத்தை ரிசீவ் பண்றதுக்கும் அன்னத்தை சாப்பிட்றதுக்கும் முயற்சி பண்ணி சக்சஸ் ஆனார். அபான வாயுவாக்கும் வாயுவிலேருந்து உணவை கீழ்ப்பக்கமா கொண்டு போறதும் அதுக்கப்புறமா தேவையில்லாத விஷயங்களை வெளியில தள்ளி விடுறது. அப்படி அபான வாயுவாக்கும் அன்னத்தால ஆயுள நிலநிப்பாட்டுறதுக்கு காரணமாயிட்டு இருந்தது. அதனால அபான வாயுவை அன்னாயு அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படியாக்கும் ஒவ்வொன்றும் டெஸ்ட் பண்ணி இந்த பிரபஞ்சத்துல சகலதையும் நன்னா டேலண்ட் ஆயிட்டு சரி பண்ணினார் விராடு புருஷன். விராடு புருஷனுக்கு அதுக்கான சக்தியை கொடுத்தது அதிபராசக்தியா இருக்கிற தேவியாக்கும். அபானவாயுவோடு ஹெல்ப் இல்லாம உணவை சாப்பிட்டு அதை ஜீர்ணம் பண்ணி தேவையில்லாததை வெளியில தளர்றதுக்கு சாதிக்காது. விராடு புருஷனோடு அன்னமாக்கும் பிரபஞ்சம். அதிகடினமான பசி உண்டாகிறத பிரபஞ்சத்தை விராடு புருஷன் சாப்பிடுறார். ஆதிபராசக்தி விராடு சொரூபமாயிட்டு பரிணாமமாயி தன்னோட அன்னமான பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சா. ரொம்ப பசி இருக்கிற தேவி கல்பத்தோட அவசானத்துல தன்னோட அன்னமான பிரபஞ்சத்தை சாப்பிட்டு தனக்குள்ள லயிப்பிக்கிறா. அதனாலேயெல்லாம் தேவி மகாசனையாக்கும். 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் மகாசனா. 754வது நாமம் அபர்ணா. ரிணம் அப்படின்னா கடம், லைபிலிட்டிஸ். அபர்ணா அப்படின்னா எந்த ஒரு பாத்தியதையும் தேவிக்கு யாருகிட்டையும் இல்லை. பர்ணம் ஜனனா இலை அப்படின்னு அர்த்தம் இருக்கு. பரமசிவனை கணவராயிட்டு கிடைக்கணும் அப்படின்னு பார்வதி தேவி தபசிருந்தோன மரத்திலேந்து காஞ்சு கீழே விழற இலைகளை கூடியும் உணவாயிட்டு சாப்பிடலை. அதனால அபர்ணா அப்படின்னு தேவிக்கு நாமம். வாக்தேவிகள் தேவியை கூப்பிடுற நாமமாக்கும். 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் அபர்ணா. உணவுக்காயிட்டு இலைகளை கூடியும் வேண்டான்னு வச்சவள் அபர்ணா. பரமேஸ்வர பத்னி சதீதேவி. சதீதேவியோடு அப்பாவான தட்சன் நடத்துற அந்த யாகசாலையில மனசு சங்கடப்பட்டு சரீரத்தை வேண்டான்னு வச்சான். சதீதேவி போன துக்கத்துல பரமசிவன் ஏகாந்தத்துல உட்கார்ந்து தபசு பண்ணினார். இந்த டைம்ல சதீதேவி ஹிமவானோடும் மேனாதேவியோடும் புத்திரியாயிட்டு புனர்ஜனிச்சா. பர்வத சிரஷ்டனான ஹிமவானோடு புத்திரியான தேவி பார்வதி
அப்படின்னு தேவிக்கு அதனால பேரு வந்தது. பர்வதராஜனோடு புத்திரி பார்வதி. ஹிமவானோடு புத்திரி அப்படிங்கிறதுனால ஹைமவதி அப்படின்னும் தேவிக்கு பேரு. ரொம்ப சின்ன வயசுலயே பரமசிவனை கணவராயிட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி தபஸ் இருந்தா. தபஸோடு ஒவ்வொரு கட்டத்திலையும் தேவி படிப்படியாயிட்டு உணவுகள் எல்லாம் வேண்டா வேண்டான்னு வச்சுட்டே வந்தா. பழங்கள் மட்டும் சாப்பிட்டா, அந்த பழத்தை வேண்டான்னு வச்சா. அதுக்கப்புறம் பச்சை இலைகளை மட்டும் சாப்பிட்டா, அப்புறம் அந்த இலைகளும் வேண்டான்னு வச்சா. தண்ணியை மட்டும் குடிச்சா, அந்த தண்ணியும் வேண்டான்னு வச்சா. ஒரு கட்டத்துல காஞ்சு போன இலைகளை மட்டும் சாப்பிட்டா. கடைசியில அந்த காஞ்சு போன இலைகளையும் வேண்டான்னு வச்சு உபேட்சிச்சு தேவி தபஸ் இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சா. அதிகடினமான தபஸ். காஞ்சு போன இலைகளை சாப்பிட்றத கூடியும் வேண்டான்னு வச்சு தபஸ் செஞ்சதுனால தேவிக்கு அபர்ணா அப்படின்னு பேரு கிடைச்சது. தபசு பண்ற சமயத்துல தாம்பூலம் போட்டுக்கிறதையும் தேவி வேண்டான்னு வச்சுட்டா. பர்ணம் அப்படிங்கிற சப்தத்துக்கு வெத்தலை அப்படின்னு அர்த்தம் இருக்கு. தாம்பூல சர்வணத்துக்கு வெத்தலையாக்குமே உபயோகப்படுறது. தபசு செய்யற தேவி தாம்பூலத்தை கொடியும் உபேட்சிச்சுட்டா. தேவிக்கு ரொம்ப பிரியமாக்கும் தாம்பூலம், வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுக்கிறது. அதனால தேவிக்கு அபர்ணா அப்படின்னு பேரு. 755வது நாமம் 3 அக்ஷரங்களோடு கூடின நாமம் சண்டிகா. கோபத்தோடு கூடிட்டு துஷ்டர்களை நிகிரகிக்கிறவள். 7 வயசு இருக்கிற பாலிகையாக்கும் சண்டிகாதேவி. நவராத்திரி காலத்துல தேவியோடு விவித பாவங்களை ஆக்கும் சங்கல்பம் பண்ணி பூஜை பண்றது. தேவி பாகவதத்துல திருதிய ஸ்கந்தத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. 2 வயசுலேருந்து 11 வயசு பூர்த்தி ஆகாம இருக்கிற டைம் வரைக்கும் இருக்கிற பாலிகைகள், அதாக்கும் குமாரி சங்கல்பத்துல பூஜிக்க வேண்டிய வயசு இருக்கிற பாலிகைகள். அதானது 2 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும். அதுல 7 வயசு பூர்த்தியான 8 வயசு கம்ப்ளீட் ஆகாத குழந்தைகளாக்கும் சண்டிகா. தேவியோடு நாமமாக்கும் சண்டிகா. நரகத்துக்கு போகேண்டி வர மகாபாபங்களை இல்லாம பண்ணற சண்டிகா தேவிய நான் இதா பூஜிக்கிறேன் அப்படிங்கிற மந்திரத்தோடு கூடிட்டாக்கும் அந்த சண்டிகா தேவிய பூஜை பண்றது. சண்டிகா தேவிய பூஜை பண்ணினானா ஐஸ்வர்யம், தனம் இதெல்லாம் கிடைக்கும். சத்ருநாசம் உண்டாகவும் செய்யும். 756வது நாமம் 10 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது சண்டமுண்டாசுர நிஷூதினி. துர்காதேவியோடு நெத்தியிலேந்து காளியாயிட்டு பிரத்யட்சப்பட்ட தேவி. அசுரர்களான சண்டனையும் முண்டனையும் இல்லாம பண்ணின
சாமுண்டாதேவி. சண்டன் முண்டன் இப்படி பேர் இருக்கிற சகோதரர்களாயிருக்கிற அசுரர்களை வதிச்ச ஜெகதம்பிகை. சண்டமுண்டர்கள் பிரம்மாவை தபசு செஞ்சு வரம் வாங்கினா. ஒரு ஸ்திரீயால மட்டும்தான் மரணம் சம்பவிக்கலாம் அப்படிங்கிறதாக்கும் வரம். அதுக்கப்புறமா அவ சும்ப நிசும்பர்களோடு சேனாதிபதிகளாயிட்டு தீர்ந்தா. சண்டமுண்டர்களோடு ஹெல்ப்போடு கூடிட்டு சும்ப நிசும்பர்கள் சொர்க்கலோகத்தையும் பூலோகத்தையும் எல்லாம் அவளோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்தா. 14 லோகத்திலையும் அசுரர்கள் ஆட்சி பண்ணினா. தேவர்கள் பார்வதி தேவிய சந்திச்சு சங்கடத்தை சொன்னா. பார்வதி தேவி கொஞ்ச நேரம் இப்படி தியானமா உக்காந்தா. அந்த டைமில் தேவியோட சரீரத்திலேருந்து காளி தேவி அவதாரம் பண்ணினா. புலித்தோல் ஆக்கும் காளி தேவியோட வஸ்திரம், ஆனையோடு தோல் உத்தரியம், கழுத்துல கபால மாலை, கையில கட்வாங்கம் இதெல்லாம் வச்சுண்டாக்கும் காளி தேவி ரௌத்ரபாவத்தோடு கூடிட்டு அங்க பிரத்யட்சமானது. நான் என்ன செய்யணும் அப்படின்னு காளி தேவி பார்வதி தேவிட்ட கேட்டா. சண்டமுண்டர்களை வதிக்கிறதுக்கான உத்தரவு புறப்படுவிச்சா ஜெகதம்பிகை. உக்ரமான அட்டாட்டகாசத்தோடு கூடிட்டு காளி தேவி அசுரசேனையோடு நடுவில் போய் நிறைய அசுரர்களை பிடிச்சு வாயில போட்டு சவச்சரைச்சு சாப்பிட்டா. சண்டாசுரனும் முண்டாசுரனும் காளியுமாயிட்டு சண்டைப்பட்டா. அவ தமிழ பரஸ்பரம் அஸ்திரசஸ்திரங்களை பிரயோகம் பண்ணினான். சண்டாசுரன் ஒரு கதையுமாயிட்டு வந்து தேவிய அடிச்சான். தேவி அந்த அசுரனோடு அடியிலேந்து நகர்ந்து போனான். பாச அஸ்திரத்தால சண்டனை கட்டி போட்டான். இந்த டைமில் வேலுமாயிட்டு ஓடி வந்த முண்டாசுரனையும் தேவி பாச அஸ்திரத்தால கட்டி போட்டான். கட்டி போடப்பட்ட சண்டனையும் முண்டனையும் தூக்கி பிடிச்சு காளி தேவி ஜெகதம்பிகையோடு முன்னால கொண்டு போய் நிப்பாட்டினா. இனி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா. உனக்கு என்ன பண்றதோ என்ன தோணுறதோ அப்படி செஞ்சுக்கோ, அவளை சும்மா விடாதே அப்படின்னு காளி கிட்ட தேவி சொன்னா. உடனடியா காளி தேவி சண்டனோடும் முண்டனோடும் தலைகளை கையில் இருக்கிற வாளால வெட்டி கொன்னா. എന്നിട്ട് சண்டமுண்டர்களை வதிச்ச அந்த தேவிக்கு, அந்த காளி தேவிக்கு சாமுண்டா அப்படிங்கிற நாமத்தை அதிபராசக்தியா இருக்கிற ஜெகதீஸ்வரி கொடுத்தா. தேவி பாகவதத்துல இதை நான் ஸ்பஷ்டமாயிட்டு வர்ணிக்கப்படுறது.